என்ன வேலை நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் சார். ஆரம்பித்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு மனசார ஆசை இருக்கு. பட் எங்களோட சூழ்நிலை கருதி ஒரு 50 பேருக்காவது சமைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான முதற்பணியை தான் தொடங்குறோம். சொல்லுப்பா. எல்லாருக்கும் வெஜ் பிரியாணி தான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுலாமா? போட்டுறோம். நிர்மல் ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ போட்டுடலாமா? போட்டுருவோம். போடுப்பா போடுப்பா. போட்டுடலாமா? பீன்ஸை போட்டுருவோம். 4 கிலோ கேரட்ல 3 கிலோ தான் இருக்கு. 1 கிலோ ராஜேஷன் சாப்பிட்டாரு. கேரட் நல்லா இருக்குப்பா. போடலாமா? இருங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க. இல்ல எப்படி பார்க்கணும்ல. கண்டிப்பா ஃப்ரெஷ் கேரட் ஊட்டில வந்திருக்கு. ஊட்டில டைரக்டா தம்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கு. போடலாமா? இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு பண்போட தான் செய்யுது எல்லாத்தையும். பண்போட ஆனா கொஞ்சம் டேஸ்டோட செய்யுங்கப்பா. சார் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாங்க. அப்படியே போடுங்க. பேஷனா போடுங்கண்ணா. போடலாமா? பச்சை பட்டாணிப்பா போடுங்க. இது நல்லா வதங்கின பிறகு மசாலா ஏற்றிக்கலாம். சரிங்களா? பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுடலாமா? ஓகே டன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்பா. புதினா கொத்தமல்லி. உங்க வம்புக்கு வரலடா நாடு. தேவையான அளவு உப்பு போடலாம். எவ்வளவு தேவையான அளவு எவ்வளவு சொல்லு பாப்பா. கவுசூர் போட்டாலே ஒரு கொஞ்சம் தயிர் போட்டுடலாமா? ஊத்துங்க. அப்படியே ஊத்துவோம். பாத்துக்கலாம். லெமன் சாதம் ஊத்துறேன். லெமன் சாருன்னு சொன்னாருப்பா. சாரு சொல்லும் போது ரெஸ்பெக்டா சாருன்னு சொல்றாரு அவரு. நீங்க எலுமிச்சை சாருக்கே சாரு போட்டவங்க. கொஞ்சம் எப்படி செய்றீங்க இந்த ரெஸ்பெக்டா சொல்லுங்க பாப்போம். வந்து இப்ப நான் என்ன சொல்றது? கொஞ்சம் சும்மா பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் கடுகுலாம் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் கடுகு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. காய்கறில போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் கடுகுல எங்க கட்டணும்? எண்ணெயில எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் காய்கறி கடுகு விட்டீங்க பாருங்க. பயங்கப்பா சூப்பரா வந்துருப்பா. அரிசியை கொட்டிடுவோமா? அப்படியே போட்டு சரி தம் போட்டுருவோம். தம் போட்டு மூடுப்பா. ஓகே. ஏதோ வெயிட்டை கொண்டு மேலே வைங்க. இது ஒரு வித்தியாசமான மெத்தட். அதான் லாக் ஆயிடுச்சு. சரி செம்மையா வந்துச்சுங்க. சரியான சாப்பாடு. ஆமா அருமையா இருக்கு. அற்புதமா இருக்கு. இது வரைக்கும் செஞ்சது இல்லையா? அவ்வளோ அருமையா இருக்கு. சரியான மழையிலே நனைஞ்சு போயிட்டு இருக்கோம். செம்ம மழை. ஆனா நான் விட மாட்டோம். ரெடி பண்ண சாப்பாடு எல்லாரும் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ரீச் ஆகும் சாப்பாடு தான் போவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடு